அதான் வணங்கான் படம் வந்து பாலா சார் டைரக்ஷன்ல வழக்கமா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு உண்டான வன்கொடுமை பற்றி தான் சொல்லியிருக்காரு பாலா சார் இதில். அதில் வந்து வழக்கமாக வாய் பேச முடியாத ஒரு கேரக்டரை வச்சு ஹீரோவா அதை மையப்படுத்தி எவ்வளோ நல்லா சொல்ல முடியுமோ அதை நல்லா சொல்லியிருக்காரு. அருண் விஜய் சார் வந்து இந்த மாதிரி கதையில் நடித்ததில்லை. பேசிக்காக வாய் பேசி அதாவது பேச தெரிஞ்ச ஹீரோ வச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இது பேசாத ஒரு கேரக்டரை வச்சு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அருண் விஜய் அவரோட எஃபர்ட் போட்டு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருக்காரு. எப்படி வந்து விக்ரம் பாலாவுக்கு சூர்யாவுக்கு வந்து அவர் டைரக்ஷன் பாலா சார் நடிப்பில் பண்ணும்போது ஒரு கம்பேக்காக இருந்ததோ, நடிப்பு திறமை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்கோப் அமைஞ்சது, அந்த மாதிரி இதில் வந்து வணங்கானில் வந்து அருண் விஜய் சாருக்கு அமைஞ்சிருக்கு. அதை அவர் சிறப்பாகவும் பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படின்றது அவரு யோசனை பண்ணியிருந்திருப்பாரு. அது வந்து இவருக்கு கிடைக்கும் போது அதை நல்லா சரியாக பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்க. மூவி வேற லெவல்லாம் உண்மையிலே ஒரு நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல மெசேஜ் கொண்டு போகுது. அந்த மாதிரி இந்த மாதிரி பாலா அண்ணன் டைரக்ஷன் வேற மாதிரினா எப்படின்னா பெண்களுக்கு வந்து நல்ல மெசேஜ் கொண்டு போகிறது. பாலா அண்ணன் படம்னா இது மாதிரி இருக்கும், 18+ அதிகமாக இருக்கும், இது பார்க்கக்கூடாது, இதை போகாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் இல்லை, கண்டிப்பாக அந்த ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்கள். பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு மெசேஜ் வந்து பேசும். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த அடுத்த 1 மணி நேரத்தில் பேசுவோம். கண்டிப்பாக நியூஸ் ஃபுல்லாக பேசுவாங்க. என்ன தண்டனை எல்லா படத்துலையும் சொல்லியிருப்பாங்க, இப்படி வந்து பொண்ணுங்க மேலே கையை வச்சா இது நடக்கும், இது மாதிரி பண்ணுவோம், தண்டனை கொடுப்போம்ட்டு. இந்த பொண்ணுங்க மேலே கையை வச்சா என்ன பண்ணுவோம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க படத்தில். ஸ்டார்டிங்கில் வந்து காமெடியாக இருந்தது படம், என்ன புரியாத மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டு சான்ஸே இல்லைண்ணா, வேற மாதிரிண்ணா. அண்ணன் சும்மாவே பேசி வேற லெவல் நடிப்பார். ஃபைட்டு, ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்குமே பேசலாம் அண்ணன். அந்த மாதிரி பேசாமலே நல்ல மெசேஜ் கொண்டு போயிருக்காரு. கண்டிப்பாக இருக்கணும். 2025 அந்த ஜனவரி கண்டிப்பாக வெற்றி படமா இருக்குது. படம் வந்து நல்லா இருக்கு. ஒரு டைம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு டைம் வந்து பார்க்கலாம். பாலா படத்தோட ஆஸ் யூஷுவல் வயலன்ஸ் வந்து இல்லை. ஒரு 10 டைம் சொல்கிறான்னு நினைக்கிறேன். பாலாவோட ஆஸ் யூஷுவல் வயலன்ஸ் வந்து இல்லை. பாலா 2.1 எதிர்பார்த்து வந்தேன். எங்கள் ஊருக்காரரு இந்த பெரிய வயலன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தா நான் வந்தேன். இந்த வயலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வந்து வேறு லெவலில் வயலன்ஸ் காட்டுவார். நான் கடவுள், பிதாமகான், சேது, ஸ்டார்டிங்லேருந்து எல்லா படத்தையும் ஒரு 10 டைம் பார்த்துட்டேன். இதை இன்னும் 2-3 டைம் பார்ப்பேனான்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். ஏன்னா அந்த வயலன்ஸ் வந்து இல்லை. பரதேசிக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் வேறு ஒரு படமும் இல்லைன்னு நினைக்கிறேன். பரதேசிலே வயலன்ஸ் கம்மியாகிடுச்சு. கல்யாணம் குழந்தெல்லாம் ஆனதுனால வயலன்ஸ் கம்மியாகிடுச்சு. ப்ராப்ளி வந்து அடுத்த படத்தில் அவரோட ஐடென்டிட்டியை திரும்ப வந்து ஒரு 2.0 திரும்ப கம்பேக் கொடுக்கணும்னா பெரிய லெவலில் வயலன்ஸ் காட்டி தான் ஆகணும். அப்போ தான் நாங்கள் வந்து லவ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த படம் ஓடும். நீங்கள் இவர் அருண் விஜய் வச்சு மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்திருக்கிறாரு. புது ஹீரோ யாரை போட்டாலும் இவ்வளோ தான் அவுட்புட் எடுக்க முடியும். அந்த அவுட்புட் வந்து எடுத்திருக்கிறாரு. ஆனால் வயலன்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ்ஸிங் தான். எனக்கு அந்த வயலன்ஸ் வந்து பத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. பாலா சார் அது பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த பாலா வந்து எனக்கு தோணலை. ஏன்னா நான் சேது படம் பார்த்து, நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது சேது படம் பார்த்த வந்து இப்போ கம்பேக்கில் வந்து பாலாவோட 2025 வேற லெவல் வயலன்ஸ் காட்டணும். அதே வயலன்ஸ் காட்டினா வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அது இதுன்னு ஏகப்பட்ட சோர்சஸ் வந்துருச்சு. இப்போ வேற லெவல் வயலன்ஸ் காட்டணும். ஹாலிவுட்லலாம் காட்டுற வயலன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 30% காட்டினாவது எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நிறைய பணமும் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்த வயலன்ஸ் வந்து இல்லை. அந்த கதை வந்து சமுதாயத்துக்கு தேவையான கதை. அது கண்டிப்பா அது வந்து குழந்தைங்களுக்கு எதிரான அந்த போக்சோ சட்டம் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அது நல்லா தான் இருக்கு. அது வந்து கண்டிப்பா ஜட்ஜஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காரு. அது வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். பெண்ணு கண்டிப்பா 8. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செகண்ட் டைம் வந்து நான் ஃபேமிலியோட பார்ப்பேன்னா இட்ஸ் டவுட் தான். நல்லா இருந்துச்சு. பாலா மூவி மாதிரியே ஸ்பெஷலாக இதில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தலைவருடைய ஆக்டிங் சொல்லணும்னா படத்தில் வாழ்ந்திருக்காங்க மனுஷன். வேற லெவல் மூவிங்க. எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு தரமான குட் மூவியாக இருக்கும். ஃபேமிலியாக வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் எல்லாரும் மூவி பார்க்கணுங்க. சோஷியல் மெசேஜ்னா ரெஸ்பெக்ட், உமன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உமன்ஸ் இல்லாமல் ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்காங்களா, அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களையுமே ஒரு இது சொல்கிறாங்க. இந்த மூவியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். மியூசிக்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஓகே, படத்துக்கு தேவையான இடத்துல தேவையான மியூசிக் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. வைலன்ஸ்லாம் அந்த அவ்வளோலாம் இல்லை. பட் படத்துக்கு ஏற்ற வைலன்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. பாலா படம்னாலே இது தனி விதமான இதுதான். இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க. ரொம்பலாம் இல்லை, தரமா பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. தரமா இருக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ மிஸ் பண்ணாம வந்து பார்த்துங்க.
அவங்க ஆக்டிங் சொல்லவே வேணாம், சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆக்ஷன் மூவி, லவ் மூவிலாம் பண்ணிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரோல் செலக்ட் பண்ணி அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாலா மூவினா நல்லா லாவா இருக்கும், இப்போ நிறைய அந்த ரானஸ்லாம் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு என்ன பர்சனல் ஆச்சுன்னா பாலா சார்னாலே எமோஷனல் தான். ஒரு டச்சிங்கான விஷயம் வச்சிருப்பாங்க, ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதே விஷயம் இருந்தது, எமோஷனலா இருந்துச்சு, அழுதுட்டேன் நானு. ஸோ நல்லா இருக்கும். வயலன்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இல்ல, கரெக்டா இருந்துச்சு. அவங்களுக்கு தேவைப்பட்ட தண்டனை தான். அதே தண்டனை நிஜமா வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் 10 ஆஃப் 10. ஆமா, ஏன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு அப்படி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் பெர்ஃபெக்டா இருக்கும். நல்லா பாடி பில்டரா இருந்தா அப்படி இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த ரோலுக்கு இது டேரக்டரா உங்களுக்கு தெரியும், இந்த ரோலுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தா ஓகேன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணி